கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று பல அறிவிப்பு கொடுத்தாங்க. படித்தவர்களையும் ஏமாத்தினாங்க, படிக்காத மக்களையும் ஏமாத்த ஒரே கட்சி திமுக கட்சி ஒண்ணுதான். அந்த அரசு ஊழியர்களை நம்பினாங்க. ஆஹா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா, திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு அந்த அறிவிப்புக்கு இணங்க திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை நிறைவேற்றுவேன்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் வாயை திறக்கல. ஆகவே அரசு அதிகாரி எண்ணி பார்க்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுதான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் நாங்கள் பார்த்து கொண்டு 7வது சம்பள ஊதிய குழு உரிய நேரத்தில் உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கொரோனா காலம் 1 வருடம் ஆசிரியர்களும் சரி, அரசு ஊழியர்களும் சரி, அந்த கொரோனா காலத்தில் பணிக்கு செல்ல வேண்டாம், முழு சம்பளத்தையும் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா அங்கெல்லாம் பணிக்கு வராத காலத்தில் ஒரு 30-35% சம்பளத்தில் பிடித்தம் செஞ்சாங்க. ஆனா தமிழ்நாடு அரசு, அம்மாவுடைய அரசு, ஆசிரியர்களுக்கும் சரி, அரசு ஊழியர்களுக்கும் சரி, 1 ரூபா கூட சம்பளத்தை பிடிக்காமல் முழு சம்பளத்தை அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அது மட்டுமல்ல, அந்த காலகட்டத்தில், கொரோனா காலகட்டத்தில் நீங்கள் பள்ளிக்கு வர வேண்டியதில்லை என்று அவர்களுக்கு வீட்டிலே இருந்து ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தந்தோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு 3-4 மாதம் இந்த கொரோனா அப்படியே கண்டினியூ. அந்த கொரோனா இருந்தது. அந்த காலகட்டத்தில் ஆசிரியர்கள்லாம் பள்ளிக்கு வர வேண்டும். அந்த பள்ளியில், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவர்கள் இல்லை, ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் பள்ளியில் வந்து அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். அந்த 4 மாத காலத்தில் பள்ளியிலே மாணவர் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆசிரியர்கள் ஆனார்கள். இதுதான் அரசு ஊழியர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். அதே போல விவசாயிகள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக 2 முறை 5 ஆண்டுல 2 முறை விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சோம். அதுபோல விவசாயிகள் பயனடைவதற்காக குடிமராமத்து திட்டம், ஏரி, குளம், குட்டை எல்லாம் தூர்வாரணும். அண்ணா திமுக ஆட்சியில் சுமார் 6000 ஏரிகள் தூர்வாரணம். பொதுப்பணித்துறையின் சார்பாக 6000 ஏரிகள் தூர்வாரப்பட்டு மழை காலத்தில் பெய்கின்ற நீர் சிந்தாமல் அனைத்தும் சேமித்து வைத்தோம். ஊராட்சி ஒன்றியம், குளம், குட்டை 26000 ஏரிகள் அத்தனையும் தூர்வாரி இன்றைக்கு மழை காலத்திலே தண்ணீரை தேக்கி வைத்து நிலத்தடி நீரை உயர்த்தி விவசாயத்துக்கு தேவை நீர், குடிப்பதற்கு தேவை நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் கைவிட்டுட்டீங்க.
அதே போல நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, எடப்பாடி சட்டமன்ற தொகுதி, சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, இங்கு இருக்கின்ற வறண்ட 100 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்ற திட்டம், நீரேற்று திட்டம் சுமார் 568 கோடியில் நான் முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் தொடங்கினேன். அதே திட்டத்தை விரைந்து வேகமாக முடிச்சு முதற்கட்டமாக 6 ஏரிகளுக்கு நீர் நிரப்புகின்றது அந்த திட்டத்தை துவக்கி வைத்தேன். அதுக்கு பிறகு இன்னும் வரைக்கும் அந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை. மீண்டும் அதிமுக ஆட்சி மலரும், இந்த திட்டம் நிறைவேறும், விவசாயியுடைய கனவு நனவாகும். அது மட்டுமல்ல, நம்முடைய ஓமலூர் சட்டமன்றத்தில் பல ஏரிகள் இருக்கின்றன. அதே போல ஆத்தூர் சட்டமன்றம், தலைவார் சட்டமன்றம், ஏற்காடு சட்டமன்றம், இன்னும் வீரபாண்டி சட்டமன்றம், இப்படி பல சட்டமன்ற தொழில்கின்ற ஏரிகள் நீர் ஏற்றின் மூலமாக நீர் ஏற்றுவதற்கும் திட்டத்தை நாங்கள் துவங்க இருந்தோம். ஆட்சி மாற்றம் அதிக கிடப்பில் போட்டாங்க. அதோட திரு ஸ்டாலின் அவர்களே, ஆட்சி வேணா நீங்க செய்யலாம். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் இன்றைக்கும் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. சேலம் அதிமுக எக்கு கோட்டை. 2011 100க்கு 100% வெற்றி பெற்றது. 11க்கு 11 சட்டமன்ற தொகுதியிலும் 11 வெற்றி பெற்றோம், 16 வெற்றி பெற்றோம். 2021 11 சட்டமன்ற தொகுதியில் 10 சட்டமன்ற தொகுதியில் நாம் வெற்றி பெற்று சாதனை படைத்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே இரட்டை இலக்கிலே வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட இன்றைக்கு பட்டியலின மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும், அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசு செய்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எதிர்கட்சிகள் கோரி வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த ஏழை குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவியுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைக்கு சுமார் 2650 பேர் மருத்துவ கல்வி படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சேலம் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், அரசு பள்ளியை படித்த மாணவ மாணவிகள் இன்றைக்கு மருத்துவ கல்வியில் இடம் கிடைத்து இன்றைக்கு மருத்துவ கல்வி படித்து வருகிறார்கள். இந்த 7.5% உள்ளிடஒதுக்கீட்டில் தேர்வு செய்தவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை அறிந்தவுடன், என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன், இந்த திட்டத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் ₹1 கட்டணம் இல்லாமல் அத்தனையும் அரசாங்கமே அவர்களுக்கு கட்டணத்தை செலுத்தி அவர்கள் மருத்துவ கல்வி கற்க ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சியில் தான் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டாந்தோம். அம்மா இருக்கும்போது 6, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுல 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்திருக்கிறோம். அதே போல 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து ஏழை எளிய குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக்கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 5 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக்கல்லூரி, சேலத்திலும் சட்டக்கல்லூரியை நாம் கொடுத்திருக்கின்றோம். எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி அதிகமான கல்லூரி திறந்ததின் விளைவு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவனை குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்க சூழலை உருவாக்கி தந்தோம். இன்றைக்கு தமிழ்நாடு 2030 அடைய வேண்டிய இலக்கு மத்திய அரசு நிர்ணயிக்கப்பட்ட 2030 உயர்கல்வியிலே படிக்கக்கூடிய எண்ணிக்கை 2019-20 சாதித்தோம். திமுக ஆட்சி 2011 ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அம்மா ஆட்சிக்கு வரும்போது 100க்கு 32 பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. மாண்பு அம்மா அவர்கள் ஆட்சியிலிருந்து நான் முதலமைச்சர் இருந்த வரை 10 ஆண்டு காலம், 2011-2021 10 ஆண்டு காலம் இந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுத்து அதிகமான கல்லூரி திறந்ததன் விளைவு இன்றைக்கு 100க்கு 54 பேர் பட்ட படிப்பு படிக்கிற சூழலை உருவாக்கி அந்த 2030 அடைய வேண்டிய இலக்கை 2019 நாம் நிரூபித்து காட்டுகிறோம். இப்படி ஒரு சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் சாதனையை நாம் முத்திரை பதித்திருக்கின்றோம். இன்றைக்கு வேளாண்மை துறையிலே
இந்தியாவிலேயே அதிக உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி கிறிஸ் கர்மான் என்ற விருதை தொடர்ந்து 5 முறை நாம் பெற்றோம். உள்ளாட்சி துறையிலே தேசிய அளவில் 145 விருதுகளை பெற்றிருக்கிறோம். போக்குவரத்து துறையிலே தேசிய விருதை பெற்றோம். மின்சார துறையிலே போக்குவரத்து விருதை பெற்றிருக்கிறோம். உயர்கல்வியிலே தேசிய விருதை பெற்றிருக்கிறோம். சமூகத்துறையிலே தேசிய விருதை பெற்றிருக்கிறோம். இப்படி பல துறையிலே தேசிய விருதை பற்றி ஒரு சிறந்த அரசாங்கம் என்று நாம் நிரூபித்து காட்டினோம். அண்ணா திமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் அப்படியே இருக்குது. ஊழல்ல சிறந்த அரசாங்கம், ஊழல் செய்வதில் சிறந்த அரசாங்கம். அதோட இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. ஸ்டாலினுக்கு பொருத்தம் எவ்வளவு? இதுவரைக்கும் 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 4.5 ஆண்டுல 4,38,000 கோடி கடன் வாங்கிட்டாங்க. 73 ஆண்டு காலம் ஆட்சி செய்தோம். காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து அண்ணா திமுக ஆட்சி 2021 வரை பல கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்குது. அந்த காலகட்டம் முழுவதும் 2021 வரை 5,18,000 கோடி தமிழ்நாட்டுடைய கடன் அளவு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 4.5 ஆண்டு காலம் 2021 2026 வரை 25 வரை 4,38,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. அந்த 25க்கு பிறகு மார்ச்சுக்கு பிறகு 26 மார்ச் வரை 1,00,000 கோடி கடன் வாங்க போறீங்க. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு கால ஆட்சியில் 5,38,000 கோடி கடன் வாங்கி சாதனை படைச்சிருக்கிறீங்க. இந்த ஆண்டுக்கு முன்பு போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க, இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இந்த கடன்லாம் எப்படி கட்ட போறோம்? நீங்க தாங்க கட்டணும். எப்படி கட்டணும்? வரி போடுவாங்க. இப்ப எப்படி வீட்டு வரி போட்டாங்க, கரண்டுக்கு கட்டணத்தை அதிகப்படுத்தினாங்க. இப்படி வரி போட்டு மக்களிடத்தில் வசூலாகி ஏழை மக்களை வஞ்சிக்கின்ற அரசாங்கம் இது. சரி, நீங்க கடன் வாங்கினீங்க, என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? நாம 100 ஏரி திட்டத்தை கொண்டாந்தோம். நல்ல சாலைகளை போட்டோம், நல்ல பாலங்களை கட்டி கொடுத்தோம், நிறைய கல்லூரிகளை கொடுத்தோம். நான் இவ்வளவு கல்லூரி திறந்திருக்கிறேன். ஒரு அரசு கல்லூரியா உங்களால கொண்டு வர முடிஞ்சுதா? ஒரு அரசு கல்லூரி கூட கொண்டு வர முடியல. ஒரு அரசு கல்லூரி வரும் என்றால் 400 கோடி தேவை. 400 கோடி இருந்தா தான் ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டு வர முடியும். ஒரு அரசு கலை கல்லூரி என்றால் சுமார் 20 கோடி வேணும். பாலிடெக்னிக் கல்லூரினா 35 கோடி வேணும். இப்படி பல கல்லூரிகளை திறந்து அதுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து கட்டடத்தை கட்டி இன்றைக்கு மாணவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம். இவ்வளவு கடன் வாங்கி என்ன செஞ்சிருக்கிறீங்க? ஒண்ணுமே செய்யல. அண்ணா திமுக ஆட்சியில் கொரோனா காலம் ஒரு வருஷம் யாரை ஒருவர் பார்க்க முடியல. ஒரு கடுமையான வைரஸ் நோய், வைரஸ் பரவி இருந்தது, கொரோனா வைரஸ் பரவி இருந்தது. அது கொடிய நோய், மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு ஆண்டு அண்ணா திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது வருவாயே கிடையாது அரசாங்கத்துக்கு. டாஸ்மாக் கடை ஒரு வருஷம் மூடியாச்சு, பத்திரப்பதிவு ஒரு வருஷம் மூடியாச்சு, ரோட் டாக்ஸ் ஒரு வருஷம் மூடியாச்சு, பெட்ரோல் பங்க் மூடியாச்சு, வரி கிடையாது, ஜிஎஸ்டி தொழிற்சாலைகள் கிடையாது, கடை கிடையாது, ஜிஎஸ்டி வருமானம் கிடையாது. எந்த ஒரு வருமானம் இல்லாம சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு, 40,000 கோடி கொரோனாவுக்கு செலவு. இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட பட்டியல மக்கள் யாரும் பாதிக்கூடாது என்பதற்காக சரியான சிகிச்சை கொடுத்தோம். விலையில்லாத, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றினோம். இந்தியாவிலேயே கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்திய முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பாரத பிரதமர் பாராட்டினார். ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் உணவுப் பொருட்கள் விலை இல்லாம கொடுத்தோம். அரிசி கொடுத்த விலை இல்லாம, சக்கரை கொடுத்தோம், எண்ணெய் கொடுத்தோம், தொழிலாளருக்கு நிதி கொடுத்தோம், எல்லா குடும்ப அட்டைக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். அதே காலத்தில் தைப்பொங்கல் வந்த போது அந்த தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாட என்பதற்காக கொரோனா காலத்தில் வேலை இல்லாமல் இருந்தாங்க. நம்முடைய தை பண்டிகை நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்ப அட்டைக்கு 2,500 ரூபாய் நாங்கள் கொடுத்தோம். வருமானமே இல்லாத போது இவ்வளவு திட்டத்தையும் செஞ்சோம், இவ்வளவு உதவிகளும் செஞ்சோம். திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 1,37,000 கோடி கூடுதலா வருவாய் வருது. 2021-2021 அண்ணா திமுக ஆட்சியில் இருந்த வருவாயை விட 2024-25 நிதிநிலை அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த நிதிநிலை புத்தகத்தில் தெரிவிச்சிருக்குது. 1,37,000 கோடி கூடுதல் வருவாய். அண்ணா திமுக ஆட்சி விட கூடுதல் வருவாய் 1,37,000 கோடி
கூடுதலா வருவாய் வருது, கடை அதிகமாக வாங்குறீங்க, திட்டம் எதுவும் இல்லை, இந்த பணம் எங்கே? மக்கள் கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? நீங்க சொல்லுங்க, தொடர வேண்டுமா? அதோட இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு முன்பு சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் சொல்கிறார், திமுக தேர்தல் அறிக்கையில் அந்த அறிவிப்பில் 98% நிறைவேற்றப்பட்டதா. எங்க நிறைவேறின? நீ நிறைய கிராமத்திலிருந்து வரைக்கும் 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்தினாங்களா? சம்பளம் உயர்த்தினாங்களா? செஞ்ச வேலைக்கே சம்பளம் கொடுக்க முடியல இந்த ஆட்சியில். ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு கிராமத்தில் இருக்கின்ற அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியல. இன்றைக்கு மத்திய அரசு கிட்ட நாங்கள் வாதாடி போராடி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது மக்களுக்காக குரல் வைக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி. அந்த அடிப்படையில் மத்திய அமைச்சரை சந்தித்து தமிழ்நாட்டிற்கு 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த மக்களுக்கு இன்றைக்கு மத்திய அரசிலிருந்து நிதி கிடைக்கவில்லை என்று மாநில அரசு இன்றைக்கு குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. உடனடியாக மத்திய அரசு அந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துடன் முதல் கட்டமாக 2999 கோடி நிதி விடுவித்த மத்திய அரசாங்கம். இது அதிமுக. அதோட திமுக ஆட்சியில் நெல்லுக்கு கரும்புக்கு விலை அதுவும் கொடுக்கல. நெசவாளர் நலன் சொன்னாங்க, நெசவாளர் விசைத்தறி அப்படியே மறந்துட்டாங்க. நீங்க நெசவாளரும் விசைத்தறியும் நலிவடைந்து விட்டது இந்த ஆட்சியில். அதிமுக ஆட்சிக்கு வந்தா விசைத்தறியும் அந்த கைத்தறியும் மீண்டும் புத்துயிர் பெறுவதற்கு உண்டான நடவடிக்கை அதிமுக அரசு எடுக்கும். அவர்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த கிராமத்திலிருந்து நகர வரை வீடு இல்லாத ஏழை மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே நிலம் இல்லை என்றாலும் அதிமுக ஆட்சியை நிலம் வாங்கி அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். இப்பொழுது கட்டுகின்ற வீடு மாடி இல்ல, பல லட்சம் மதிப்புள்ள அற்புதமான தரமான வீடு நம்முடைய ஏழை மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும், பட்டியல மக்களுக்கு கட்டி கொடுக்கப்படும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சிறப்பான அற்புதமான சேலை உங்களுக்கு வழங்கப்படும். தீபாவளி என்று ஒவ்வொரு தீபாவளியும் வழங்கப்படும். அதனால பொங்கலுக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு தரமான சீலை வேஷ்டி வழங்கவில்லை. அதிமுக ஆட்சி வளர்ந்த பிறகு தரமான வேஷ்டி சேலை நம்முடைய ஏழை மக்களுக்கு தைப்பொங்கல் போது வழங்கப்படும். நீட் தேர்வு ரத்துனாங்க, இதுவரைக்கும் ரத்தே இல்லை. இப்ப முதலமைச்சர் கை விரிச்சிட்டாரு. நீதிமன்றத்தில் இருந்தனால நீதிமன்ற தீர்ப்பை எதுக்க முடியலன்னு நாங்களும் தான் அதான் சொல்லிட்டு இருந்தோம். அதிமுக ஆட்சியில் அதான் சொல்லிட்டு இருந்தோம். இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக நாங்க இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்று சொன்னோம். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை பரப்பி இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வந்தா ஆட்சி அமைந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க. இன்றைய முதலமைச்சர் சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, இன்னைக்கு என்ன எங்களால முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு. அதைத்தானே நாங்களும் சொன்னோம். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள், அழகாக பேசுவாங்க, கவர்ச்சிகரமாக பேசுவாங்க, ஏமாந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி ஸ்டாலின் சொன்னார், நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இதுவரைக்கும் ரகசியத்தையே சொல்லல. தேர்தல் வர இருக்குது, சீக்கிரம் ரகசியத்தை சொல்லுங்க, மக்கள் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல ஆட்டோ வச்சிருக்கிறவங்க சிரமப்பட்டு இருப்பதாக கோரிக்கை வச்சாங்க. அப்படி ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கத்திலே பதிவு செய்துட்டு இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அவர்களுக்கு ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 ரூபாய் மானியமாக அரசு வழங்கப்படும். இன்றைக்கு ஸ்டாலின், உங்களோட ஸ்டாலின் இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு தெரியல. இப்பதான் மக்கள் ஏன்னா தேர்தல் வந்தா தான் மக்கள் நினைப்பு வரும். உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இப்போ வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன குறைன்னு கேட்டு உங்களோட மனு வாங்கி அந்த மனு போய் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்து உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பாங்களா? இது நடக்குமா? ஏன்னா இத்தனையும் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். இதே போலதான் திரு ஸ்டாலின் எதிர்கட்சியா இருக்கும்போது ஊரா போனார். ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் அழைச்சி அவரை தரையில் அமர வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது
சொந்த பிரச்சனையாலும் சரி, பொது பிரச்சனையாலும் சரி, நீங்க மனுவா எழுதி நான் கொண்டு வந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் பத்திரமா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சி பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து தீர்வு காணும்னு சொன்னாங்க. அந்த மனுவில் என்ன ஆச்சு சிந்திச்சு பாருங்க. எப்படி மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர்கள் திமுக கட்சியை சேர்ந்தவர்கள். ஏன் 4 வருஷம் மக்களை பத்தி சிந்திக்கலையா? மக்கள் கொடுக்கின்ற மனுவுக்கு என்ன பரிகாரம் செஞ்சீங்க? எதுவுமே இல்லை. தேர்தல் வந்தா போதும் ஏதாவது ஒரு பேரை வச்சு மக்களை ஏமாற்றி நாடகமாடி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கு நீங்க தந்திரம். அதே போல உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. எப்ப பார்த்தாலும் உரிமை தொகை கொடுப்பதற்கு காரணமே அண்ணா திமுக கட்சி தான். பல முறை சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில், எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் இந்த முதலமைச்சருக்கு வேண்டுகோள் வச்சேன். நீங்க தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு கொடுத்தீங்க. குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதியை நம்பி அந்த ஏழை மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மறந்து விட்டீர்கள். இன்னைக்கு உடனடியாக நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் எங்களுடைய சக சட்டமன்ற தொடர்ந்து 28 மாதம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தோம். அண்ணா திமுக பொதுக்கூட்டத்தில் எங்களுடைய கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், சட்டமன்ற தொடர்ந்து பேசி அழுத்தம் கொடுத்த காரணத்தில் வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் இந்த மக்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் உரிமை தொகை வருது. மகளிருக்கு, குடும்ப தலைவிக்கு இப்போது ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் செல்வாக்கு எழுந்துட்டாங்க, கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்ற நிலைமைக்கு வந்தவுடன் உடனே ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு நிறுத்தப்பட்ட லேப்டாப் கொடுக்கப்படும். ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? 4 வருஷமா கொடுக்கல. இந்த ஆண்டு கொடுப்பதை அறிவிச்சிருக்காரு. கொடுத்தா நிஜம். நாங்களும் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க அம்மா கொண்டு வந்த திட்டம் தமிழகத்தில் 52 லட்சம் மாணவ மாணவிக்கு அண்ணா திமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுத்தோம். திறமையான மாணவர்கள் உருவாக்கணும். 7000 கோடி அதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. உங்களுடைய ஆட்சியில் நிறுத்தப்பட்டவர்கள் அத்தனையும் அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவர்கள். அப்படிப்பட்ட மாணவர்களை சிறந்த மாணவர்களாக, அறிவுபூர்வமான மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட திட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டோம். இப்பொழுதுதான் அந்த மாணவர்களுடைய வாக்கு தேவை, அதுக்காக கொடுப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. வந்தா நிஜம். அதோட மேலும் 30 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க. ஏன்னா தோத்து போயிருந்து வந்துட்டாங்க, வேற வழி இல்லை. தேர்தல் நேரத்தில் அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் அறிவிப்பு கொடுத்துட்டு 1,14,00,000 பேருக்கு தான் கொடுத்தாங்க. எஞ்சியவருக்கு கொடுக்க முடியல. இப்போ விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும். டிசம்பர் மாசத்துல கொடுக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா ஏப்ரல் தேர்தல் வர இருக்குது. 4 மாசத்துக்கு 4000 கொடுத்து அந்த 30 லட்சம் மக்களுடைய வாக்களை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் அரசு தந்திரமா இந்த ஒரு நாடகத்தை அரங்கேறிக்கின்றது. ஆக 60 மாதம் 5 வருஷத்துக்கு, இப்ப 56 மாசத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கல. இந்த 4 மாசத்துக்கு கிடைக்க இருக்குது. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் நாங்கள் குறிப்பிட்டோம். அப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம். ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசி பேசி மக்களை கவர்ந்து மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதுபோல எஸ்ஐஆர் இன்னைக்கு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் எனக்கு வீடு வீடா வர இருக்காங்க. பொதுமக்களும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விழிப்போடு இருந்து தங்களுடைய வாக்குகளை வாக்காளர் பட்டியலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். திமுக காரன் வேணும்னே திட்டமிட்டு அண்ணா திமுகவுக்கு யாராவது வாக்களிக்கக்கூடிய இருந்தா அந்த வாக்கு பட்டியலில் இடம்பெறாம ஒரு நிலையை ஏற்படுத்துவாங்க. அதனால நம்முடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் தங்களுடைய வாக்குரிமையை பாதுகாக்கின்ற விதமாக இன்னைக்கு அங்கங்கே வருகின்ற பிஎல்ஓ அப்படின்னு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அது வீடு வீடா வருவாங்க. வீடு வீடா வந்து படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை வாங்கி முறையா பதிவு செஞ்சு முறையாக அந்த அதிகாரிக்கு ஒப்படைங்க. மிக மிக முக்கியம். ஆனா இதையும் எதுக்குறாங்க, எஸ்ஐஆர் எதுக்குறாங்க. அதோட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல நிறுத்துறாங்க. திமுக எதுக்குது, திமுக கூட்டணி எதுக்குது? ஏன்னா நகராட்சி மாநகராட்சியில் கள்ள ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இறந்தவர்கள்லாம் தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துருவான். இறந்தவர்கள்லாம்
தேர்தல் நேரத்தில் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுவாங்க. அதையெல்லாம் இறந்தவர்கள்லாம் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்படுகிறது. அதே போல பல ஆண்டுகளாக குடியே இல்லாமல் இருப்பாங்க, அவர்களும் அந்த வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க. இரட்டை வாக்காளர் இருக்குது, புதிய வாக்காளர் சேர்த்து வேணும். இந்த எஸ்ஐஆர் என்பது மிக மிக முக்கியம். போலி வாக்காளர்களை நீக்குவது, தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பற்றி இடம்பெற செய்வது, அதுதான் எஸ்ஐஆர். அதை ஏன் எதுக்குற? அதில் என்ன ஒன்று கஷ்டம் இருக்குது? ஆளுங்கட்சி திமுக கட்சி, ஆளுங்கட்சி சேர்ந்த அரசு அதிகாரிகள் தான் இன்னைக்கு வந்து வீடு வீடா வர்றாங்க. ஆக இதை நம்ம எதிர்ப்பதை போல ஒரு தோற்றத்தை அறிவிச்சு திமுக கட்சிக்காரன் வீடு வீடா போயிட்டு இருக்கு. உண்மைதானே? எல்லா இடத்துக்கு வர்றான்ல, ஒரு பக்கம் எதுக்குறான், ஒரு பக்கம் நம்மளை ஏமாற்றி வீடு வீடா வந்து அவன் மக்களுக்கு அந்த படிவத்தை கொடுப்பதற்கு அவர்களே கொடுப்பதற்கு முயற்சி செய்யறாங்க. அப்படியெல்லாம் எந்த பிஎல்ஓவும் திமுக கட்சிக்காரன் அந்த படிவத்தை கொடுக்கக்கூடாது. பிஎல்ஓ இன்றைக்கு மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒரு அதிகாரி நியமிச்சிருக்கிறாங்க. அவர் தான் படிவத்தை கொடுக்கணும், வாக்காளர்கிட்ட பூர்த்தி செஞ்ச பிறகு வாக்காளர்கிட்ட பெற வேண்டும். இது முக்கியம். நம்முடைய நிர்வாகிகளும் பொதுமக்களும் அதை முறையாக பார்த்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் தில்லுமுள்ளு செஞ்சு நமக்கு விழக்கூடிய வாக்குகளை வாக்காளர் பட்டியலிருந்து எடுத்துருவாங்க. அது இடம்பெறாத ஒரு சூழ்நிலை உருவாக்கிடுவாங்க. அதனால் எஸ்ஐஆர் என்பது மிக முக்கியம். அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலை முழுமையாக நம் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பொதுமக்களும் நீங்கள் கவனமாக இருந்து தங்களுடைய வாக்குகளை அந்த வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும், தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் ஓரணியில் தமிழ்நாடு, இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கட்சியில் உறுப்பினர் சேர்த்துவாங்க. யார் விருப்பப்படுவாங்களோ அந்த விருப்பப்பட்டவர்கள் அந்த கட்சியுடைய படிவத்தை வாங்கி பூர்த்தி செஞ்சு அதை கொடுத்து உறுப்பினரை பெறுவாங்க. ஆனால் திமுகவில் கட்சியுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க, கட்சிக்காரனுடைய செல்வாக்கு இழந்துட்டாங்க. அதனால ஓரணியில் தமிழ்நாடு பேரை வச்சு வீடு வீடா கதவை தட்டி அந்த படிவத்தில் எடுத்துட்டு போய் இதில் கையெழுத்து போடுங்கன்னு கெஞ்சி கூத்தாடி கையெழுத்து வாங்கி உறுப்பினர் சேர்க்கக்கூடிய அவலநிலை திமுக வந்துடுது. எப்படி கேவலமான நிலைக்கு போயிட்டு திமுக கட்சி. கட்சிக்காரனுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க, பொதுமக்களுடைய செல்வாக்கு எழுந்துட்டாங்க. அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மை இடங்களே வெற்றி பெறும். அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்து வேண்டுமென்றே திட்டமிட்டு பல பத்திரிகைகளும் ஊடகங்களும் தவறான செய்தி வெளியிட்டிருக்குது. எதையும் நம்ப வேண்டாம், சிறப்பான கூட்டணி அமையும், யாரும் கவலைப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சி நம்பல, ஸ்டாலின் அவர்கள் சொந்த கட்சி திமுகவை நம்பல, கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக கட்சியை நம்புது, மக்களை நம்புது. அதோட இன்னைக்கு எதோ திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க, நகையை திருடுவாங்க, பொருளை திருடுவாங்க. இப்போ என்னன்னா உடம்புல இருக்கிற கிட்னி திருடுறாங்க. நீ உஷாரா இருங்க. யாராவது இங்க வந்திருக்கிற கழக நிர்வாகிகள், தொண்டர், பொதுமக்கள், உங்கள் உற்றார் உறவினர் நம்பர் யாராவது திமுக கட்சிக்காரன் நடத்துகிற மருத்துவமனைக்கு போயிருந்தீங்களா? நீ போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க, உங்கள் உடம்புல இருக்கிற உறுப்புகள்லாம் உள்ள கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துங்க. ஏன்னா அண்மையில் திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடு நடந்ததா தகவல் கிடைத்து இந்த திமுக அரசாங்கமே அங்கே போய் ஒரு கமிட்டி நியமித்து அந்த கமிட்டி போய் அந்த மருத்துவமனை சோதனை செய்ய பொழுது முறைகேடு நடந்து கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. இது மிக மோசமானது என்பதை நேரத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். அதிமுக ஆட்சி வந்த பிறகு முறையாக விசாரிக்கப்பட்டு இப்படி ஏழை எளிய வறுமையில் இருக்கின்ற மக்களை கிட்னியை திருடுகின்ற அந்த நிலை மாற வேண்டும். அந்த கிட்னி திருடுகின்றவர்கள் முறைகேடாக கிட்னியை எடுக்கப்பட்டவர்கள் மீது விசாரிக்கப்பட்டு சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை இந்த நேரத்தில் தெரிவித்து, எல்லா முதலமைச்சரும் வெளிநாடு போவாங்க, என்ன முதலீடு ஈர்க்க போவாங்க. நம்ம முதலமைச்சர் ஸ்பெயினுக்கு போனார், அங்கே உலகத்தில் உலக நாடுக்கெல்லாம் போறாரு, பல நாட்டுக்கு போனார், ஸ்பெயினுக்கு போனார், ஜெர்மனிக்கு போனார், அமெரிக்கா போனார், துபாய்க்கு போனார், பல இடத்துக்கு போனார். அங்கே கூட தொழில் முதலீட்டு ஈர்ப்பான்னு தான் பார்த்தேன். ஆனால் ஸ்பெயினில் போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு. ஏங்க இதுக்காகவே நீங்கள் ஸ்பெயினுக்கு போனீங்க? அங்கே போய் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காரு.
இப்படிப்பட்ட முதலமைச்சரா நாட்டை ஆண்டா எங்க போய் முதலீடு வரும்? ஆக முதலீடை ஈர்க்க போல முதலீடு செய்ய போனார் இன்றைய முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, இதே ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மன் நாட்டுக்கு போகும்போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. அப்பொழுது 922 புரிந்துணர்வு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகும். சுமார் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டை ஈர்க்கப்பட்டதாகும். அதோடு இந்த திட்டங்கள் நிறைவேறுகின்ற பொழுது சுமார் 32 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்ற ஒரு செய்தி சொன்னார். அதோட 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதா சொன்னார். அப்படி 77% புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டனா 77% தொழில்கள் தமிழகத்தில் தொடங்கப்பட்டது சொன்னால் 25 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும். இங்க ஓமலூர்ல ஏதாவது வேலை கிடைச்சிருக்குதா? கிடைச்சிருக்குதுங்களா? அத்தனையும் பச்சை பொய். இதெல்லாம் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்கின்ற பொழுது விமான நிலையத்தில் செய்தியாளர் சந்திப்பிலே இப்படிப்பட்ட ஒரு பச்சை பொய்ய சொல்லிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும். அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி இருக்கின்ற பொழுது இதையும் புரட்சி தலைவி அம்மாவில் தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2015ஆம் ஆண்டு தொழில் முதலீட்டார் மாநாட்டில் சென்னத்தை நடத்தி 2,62,000 கோடி தொழில் முதல் ஈர்க்கப்பட்டது. சுமார் 74 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 2019 ஜனவரி மாதம் தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி சுமார் 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு பல தொழில்கள் நடைமுறைக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சிருக்குது. இன்றைக்கு மத்திய அரசு அறிவிப்புப்படி ஸ்டாலின் 10,65,000 தொழில் முதலீட்டு ஈர்த்ததா சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் எவ்வளவு தொழில் முதலீடு தமிழகத்தில் செய்யப்பட்டது என்ற விவரத்தை சொல்லியிருக்காங்க. 2022-23 17,247 கோடி தான் தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. 2023-24 20,157 கோடி முதலீடு செய்யப்பட்டிருக்குது. 2024-25 31,103 கோடி தொழில் முதலீடு செய்யப்பட்டிருக்குது. ஆக 3 ஆண்டுகளில் 2025 மார்ச் வரை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 68,507 கோடி தான் தொழில் முதலீடு தமிழகத்தில் வந்திருக்குது. ஆனால் இன்றைய முதலமைச்சர் 10,62,000 கோடி தொழில் 10,62,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் 77% தொழில்கள் தொடங்கப்பட்டதாகவும் ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்கின்ற எந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றுகிறேன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து நம்முடைய மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் 60% பேர் இருக்கிறாங்க. விவசாயத்தை நம்பி இருக்கின்ற மக்கள் 60% பேர், 40% பேர் தொழிலை நம்பி இருக்கின்றாங்க. இந்த 60% மக்களும் அவள் இரவென்றும் பகலென்றும் வெயிலும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைத்து பிழைக்கக்கூடியவர்கள் இந்த 60% மக்கள். நீங்கள் டெல்டா மாவட்டம் போயிருந்தேன். அங்கே குருவை சாகுபடி, அந்த சாகுபடி செய்த அந்த விவசாயிகள் அவருடைய அறுவடை செஞ்சு அந்த நெல்மணிகள்லாம் மூட்டை பிடித்து அங்கே நேரடி கொள்முதலத்தில் வந்து திறந்த வெளியில் அடுக்கி வச்சுருந்தாங்க. 15 நாள் அந்த அரசாங்கம் அந்த கொள்முதல் செய்யவே இல்லை. அதனால் மழை காலத்தில் தொடர் மழையினால அதெல்லாம் நெல்மணிகள்லாம் மழையில் முளைச்சி அப்படியே நாற்று 4 இன்ச்சு வந்துட்டுது. நான் கேட்டால் இந்த முதலமைச்சரும் உணவுத்துறை மந்திரி சொல்கிறாங்க வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி தலைவர் தவறான தகவலை சொல்கிறார் என்று. நான் நேரடியாக எல்லா கொள்முதலத்துக்கும் பல கொள்முதலத்துக்கு போனேன். தஞ்சாவூர் மாவட்டம், நாகை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், இப்படி இந்த மாவட்டத்துக்கெல்லாம் நேராக போனேன். மயிலாடுதுறை வரைக்கும் போனேன். திருவாரூர்லேருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை 4 மாவட்டத்தில் இருக்கின்ற நேரடி கொள்முதலுக்கு சென்று அங்கே என்ன நிலைமைன்னு விவசாயிகிட்ட கேட்டு இருந்தேன். அப்போ விவசாயிகள் கண்ணீர் மல்க சொன்னாங்க, நாங்கள் 1 ஏக்கருக்கு 30,000 ரூபா செலவு செஞ்சு பயிர் நடவு செஞ்சு அறுவடை செஞ்சு கொண்டு வந்த நெல்லை முறையாக கொள்முதல் செய்யலை. இங்கே நெல்லெல்லாம் முளைச்சி போச்சு. இன்னைக்கு தொடர் மழையில் காரணமாக நெல் குவியலாக குவிச்சு வச்சிருக்கிறோம். அந்த நெல்லெல்லாம் அவிஞ்சு போச்சுன்னு எடுத்து காட்டினாங்க. இந்த அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யாத கணத்தில் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கு கண்ணீர் மல்க
தன் உழைத்த நெல்லையெல்லாம் விற்க முடியாத அவலங்களை இந்த ஆட்சியில் ஏற்பட்டுகின்றது. இதற்கெல்லாம் முடிவு கேட்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த சேலம் மாவட்டத்திலே இன்றைக்கு ஓமலூர் சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியுடைய தொடக்க விழா மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த பகுதியே ஓமலூர் பேரூராட்சி குலுகின்ற அளவுக்கு மக்கள் வேணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் பேசிட்டேன். 1.5 மணி நேரம் இங்கேயே அமர்ந்து நாட்டில் என்ன பிரச்சனை அதை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள் அத்தனை பேரும் நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த ஆட்சியுடைய அவலங்களை மக்களுக்கு தெரிய வைக்க வேண்டும். இது மக்களோட ஆட்சி மிக விரைவாக அகற்றப்பட வேண்டும். அதுக்கு அத்தனை பேரும் நீங்கள் துணைநிற்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக எழுச்சியாக இந்த தொடக்க விழா பொதுக்கூட்டத்தை நடத்திய மாவட்ட செயலாளர்களுக்கும் ஆரிமத்தொகை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து, அவரோடு இணைந்து பணியாற்றிய ஒன்றிய நகர பேரூராட்சி கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து, இங்கே வருகின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, வணக்கம்.